33,75,000 ரூபாய் மோசடி வழக்கில் கடந்த 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி காளிதாஸ் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் மதுரையில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கூடுவாஞ்சேரியில் ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள நிலத்திற்கு வங்கிக் கடன் பெற்றுத் தருவதாக கூறி புதுச்சேரியை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரிடம் ரூபாய் 33,75,000 பெற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி காளிதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு வங்கி செலவுக்காக பணம் பெற்றுக்கொண்ட கடன் ஏற்பாடு செய்து தராமல் ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த காளிதாஸை ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான தனிப்படை போலீசார் மதுரையில் பதுங்கியிருந்த பொழுது கைது செய்தனர். விசாரணையில் காளிதாஸ் சென்னை சேர்ந்தவர் அல்ல என்பதும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டதுடன் அவர் மீது 20க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட காளிதாஸ் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி முதியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து, பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள செங்குந்த மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளை எழுந்தருளி செய்த லலிதாம்பிகையின் 1000 நாமங்களை பாராயணம் செய்து குங்குமம் அர்ச்சனை நடத்தப்பட்டது. இந்த வழிபாட்டில் பங்கேற்றால் ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜைகள் நடத்தப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து, பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், ஆலய கௌரவ தலைவர் சீனிவாசன், தலைவர் ஜெயராம சக்கரவர்த்தி, செயலாளர் மதுசூதனன், பொருளாளர் சுகுமாரன், முன்னாள் தலைவர் முரளிதரன், புதுவை நகர செங்குந்த இளைஞர் நல சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வழிபாட்டின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி விளையாட்டுத் துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தி விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விளையாட்டுத் துறைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிர்வாக முறைகேடுகள், அலட்சியம் மற்றும் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. தேசிய மில் பகுதியில் இருந்து தொடங்கிய பேரணி விளையாட்டுத் துறையை காப்பாற்ற வேண்டும், வீரர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பியபடி முக்கிய சாலைகள் வழியாக சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றது. பின்னர் சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், முன்னாள் வீரர்கள் மற்றும் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், புதுச்சேரி விளையாட்டுத் துறையில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் 2004ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள தேசிய மற்றும் சர்வதேச பதக்க வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரும் விளையாட்டு சங்கங்களை நீக்கும் நடவடிக்கை கைவிட்ட தகுதியான புதிய சங்கங்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் விளையாட்டுத்துறைக்கு தனி இயக்குநரை நியமித்தல், ஆண்டுதோறும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களுக்கு நிதி உதவி வழங்குதல், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், வீரர்களுக்கு இலவச விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சூடைகள் வழங்குதல், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என விளையாட்டு வீரர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.
புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் மருத்துவ மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக கூறப்படும் 7 நர்சிங் மாணவர்களை போலீசார் கைது செய்து 160 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் மருத்துவ மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் கிருமாம்பாக்கம் போலீசார் தனியார் மருத்துவமனை அருகே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக நின்றிருந்த 7 பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் 160 கிராம் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நர்சிங் மாணவர்கள் என்பது தெரிய வந்தது. மேலும் சென்னை மற்றும் ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குறைந்த விலைக்கு கஞ்சாவை வாங்கி வந்த கல்லூரி மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 7 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வண்டி துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை, பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகளை அமைச்சர் வி. பி. சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் உஷா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வி. பி. சிவக்கொழுந்து மாணவர்களுக்கு விலையில்லா மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை, மாணவர் பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் வி. பி. சிவக்கொழுந்து மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் அரசு வழங்கும் கல்வி நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியை தமிழ் ஆசிரியை உமா மகேஸ்வரி தொகுத்து வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் நாராயணன் நன்றி உரை ஆற்றினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோட்டகுப்பம் அருகே பெரிய முதலியார் சாவடி கடற்கரையில் ஏற்பட்ட திடீர் கடல் சீற்றத்தால் கடற்கரையோரத்தில் தங்கும் விடுதிகள் மற்றும் கடைகளில் கடல் நீர் புகுந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மண் அரிப்பு அதிகரித்துள்ளதால் சில கட்டிடங்கள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோட்டகுப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் கடல் சீற்றம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடல் நீர் சுமார் 20 மீட்டர் தூரம் வரை கரைப்பகுதிக்குள் புகுந்ததால் கடற்கரையோரத்தில் செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகள், கடைகள் மற்றும் சுற்றுலா சார்ந்த கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டன. பெரிய முதலியார் சாவடியில் ஏராளமான கெஸ்ட் ஹவுஸ்கள் இயங்கி வரும் நிலையில் கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட கடும் மண் அரிப்பின் காரணமாக சில விடுதிகளின் அடிப்பகுதி மண் சரிந்த கான்கிரீட் தூண்கள் வெளிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரு தங்கும் விடுதியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் அந்த கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் ஆரோ பீச் பகுதியில் கடற்கரையோரத்தில் அமைந்திருந்த மீன் உணவகங்களும் கடல் நீர் புகுந்ததால் அங்கிருந்த பொருட்கள் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டன. சம்பவத்தை அடுத்து கடலோர காவல் போலீசார் கடலில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை உடனடியாக கரைக்கு அழைத்து வந்து பாதுகாப்பாக வெளியேற்றினர். மேலும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து கடல் சீற்றம் நீடித்தால் கடற்கரை ஓரத்தில் உள்ள மேலும் சில தங்கும் விடுதிகள் மற்றும் கட்டிடங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சத்தை அப்பகுதி மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் வண்ணான்குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். இப்பணியை உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் மற்றும் மோரிசான் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வண்ணான் குளத்தை தூய்மைப்படுத்தும் பணி இன்று நடைபெற்றது. குளங்கள் காப்பும் அமைப்பின் முன்னெடுப்பில் உழவர்கரை நகராட்சி மற்றும் பிரசிடென்சி பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் இணைந்து குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் பாரம்பரிய நீர்நிலைகளை பாதுகாத்து மீட்டெடுக்கவும் மேற்கொள்ளப்பட்ட இந்த தூய்மை பணியை உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருள் ஐயாவு முன்னிலை வகித்தார். பிரசிடென்சி பள்ளி தாளர் கிறிஸ்டியுராஜ் தலைமையில் ஆண்டுதோறும் வண்ணான் குளத்தை தூய்மைப்படுத்தும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. தூய்மை பணியின் போது குளத்தை சுற்றியிருந்த பிளாஸ்டிக் கழிவுகள், முச்செடிகள் மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டன. குளத்தை மீட்டெடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஊர்வலமாக சென்ற குளங்களில் குப்பைகளை கொட்ட வேண்டாம், குளங்களை தூய்மையாக பாதுகாப்போம், நிலத்தடி நீரை காப்போம் என்ற வாசகங்களை முழக்கமிட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளைநிலை பொறியாளர் சிவகுமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி சந்துரு, ராதா வார்டு தலைவர் காமராஜ், குளங்கள் காப்போம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த முயற்சிக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். உருளையன்பேட்டை சுப்பையா நகரில் உள்ள வேத விநாயகர் முக்கூடல் சுவர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். உருளையன்பேட்டை சுப்பையா நகரில் உள்ள வேத விநாயகர் முக்கூடல் சுவர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி கலந்து கொண்டார். சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கணபதி ஹோமம், சிறப்பு பூஜை, அபிஷேகம், காப்பு கட்டுதல், உருக்கு பொங்கல் வைத்தல், கரக ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செடல் உற்சவம், குழுவார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஸ்ரீ புற்று மாரியம்மன் நாளை 21ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி நடைபெற்ற காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி விளையனூர் கொம்யூனுக்குட்பட்ட அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்று மாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் மீன் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவர்களுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. விழாவில் அரசூர், குளத்துமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு நிர்வாகிகள் மற்றும் அரசூர், குளத்தமேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி சார்பில் நடைபெற்ற வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாற்று நாடகம் மற்றும் பாராட்டு விழாவில் தேசிய விருது பெற்ற கலைஞர்கள் உள்ளிட்டோருக்கு அமைச்சர் VP சிவக்கொழுந்து விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சங்கீத நாடகம் அகாடமி மற்றும் புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் இணைந்த வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாற்று நாடகம் மற்றும் பாராட்டு விழாவை நடத்தினார். புதுச்சேரி தமிழ்ச்சங்க அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடகத்துறையில் தேசிய அளவிலான யுவ புரஸ்கார் விருது பெற்ற முதல் பெண் கலைஞரான வீரம்மாள் இயக்கத்தில் வீரமங்கை வேலு நாச்சியாரின் வரலாற்றை மையமாக கொண்ட நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இந்த நாடகத்திற்கான கதை மற்றும் வசனத்தை ராஜா எழுந்திருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை வகித்தார். செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் கண்மணி கிரியேஷன்ஸ் ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் முன்னிலை வகித்தார். கண்மணி கிரியேஷன்ஸ் தலைவர் ராஜா வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் VP சிவக்கொழுந்து தேசிய யுவ புரஸ்கார் விருது பெற்ற வீரம்மாள் மற்றும் திரைப்பட பாவை கூத்து பட இயக்குனர் ராஜேஷ் ஆகியோருக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் சக்திவேல், முன்னாள் இயக்குனர் மற்றும் கண்காணிப்பாளர் அருள்ராஜ், வேல்முருகன், சங்கீத நாடக அகாடமியின் பாலகிருஷ்ணன், சீனு வேணுகோபால், களிய பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கலைஞர்களை வாழ்த்தி பேசினார். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தாவேகா பொதுச் செயலாளருமான புசி ஆனந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்த ஆயிரக்கணக்கான தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் புதுச்சேரியில் திரண்டதால் அவரது இல்லம் மற்றும் சுற்றுப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது.
தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தாவேகா பொதுச் செயலாளருமான புசி ஆனந்த் தனது பிறந்தநாளை புதுச்சேரியில் உள்ள இல்லத்தில் கொண்டாடினார். பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அமைச்சர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் வாழ்த்து பாதகைகள் வைக்கப்பட்டிருந்தன. நேற்றிரவு முதலே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வந்திருந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இன்று காலை அமைச்சர் ஆனந்தின் இல்லத்திற்கு சென்றார். பூங்கொத்துகள், நினைவு பரிசுகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அமைச்சர் இல்லம் முன்பு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி தடுப்புகள் அமைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தொண்டர்கள் குழுக்களாக அனுமதிக்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனது குலதெய்வமான சின்ன சுப்பரப்புள்ளி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவிலுக்கு சென்ற அமைச்சர் புசி ஆனந்த் நெய் விளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவிலும் ஏராளமான தாவேகா தொண்டர்கள் திரண்டதால் அமைச்சர் ஆனந்துக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காலை முதல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்த அமைச்சர் ஆனந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததால் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் விழாக்கோல காணப்பட்டது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்களின் புதிய தீவன நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி அனைத்து கறிக்கோழி மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் உள்ள முத்துக்குமரன் அரங்கத்தில் புதுச்சேரி அனைத்து கறி கோழி மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் திருச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் அண்மையில் அறிவித்துள்ள புதிய தீவன நடைமுறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் பன்னீர்செல்வம், உலகளவில் பின்பற்றப்படும் நடைமுறையின்படி கோழிகளை பண்ணையிலிருந்து விற்பனைக்கு ஏற்றுவதற்கு சுமார் 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே தீவனம் நிறுத்தப்பட வேண்டும் என்றார். ஆனால் தற்போது கோழிகளை ஏற்றும் தருணம் வரை தீவனம் வழங்க வேண்டும் என்ற புதிய முடிவை உற்பத்தி நிறுவனங்கள் எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். இந்த நடைமுறையால் கோழிகளின் எடை செயற்கையாக அதிகரித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைப்பதுடன் வியாபாரிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிக தீவனம் காரணமாக கோழிகளின் உடல் பாதிக்கப்பட்டு இறைச்சியின் தரம் குறைவதுடன் கழிவுகள் பரவி சுகாதாரக்கேடும் ஏற்படுவதாகவும் தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோர்களின் நலனும் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் கூறினார். எனவே பழைய தீவனம் கட்டுப்பாட்டு நடைமுறையை உடனடியாக அமல்படுத்த புதுச்சேரி அரசு தலையிட வேண்டும் என்றும், இல்லையெனில் தமிழக வியாபாரிகளுடன் இணைந்து காலவரையற்ற கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் புதுச்சேரி கறிக்கோழி வியாபாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான புசி ஆனந்தின் பிறந்தநாள் விழா இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட சீனிவாச அபார்ட்மெண்ட் அருகில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஓகி பர்த்தி யாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி நிர்வாகி தாஸ் மற்றும் ஹரி, ரூபு, விக்கி, குமார், தாசன், முரளி, குட்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்ட அன்னதானத்தை வழங்கினர். புதுச்சேரி பாண்டி மெரினா சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இளைஞர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுச்சேரி பாண்டி மெரினா சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்த இளைஞரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது.
இதையடுத்து வைரலான வீடியோவை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டு போக்குவரத்து போலீசார் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை அடையாளம் கண்டு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் இதுபோன்ற ஆபத்தான செயல்கள் பொதுமக்களின் உயிருக்கும் சாலை பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை உணர்த்தும் வகையில் சம்பந்தப்பட்ட இளைஞரிடமே விழிப்புணர்வு வீடியோ பதிவு செய்யப்பட்டது. அந்த வீடியோவில் இனிமேல் இது போன்ற ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட மாட்டேன், நான் செய்தது தவறு என்று அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். பொது சாலையில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சாலை விதிகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை தரிசித்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாரதனை நடைபெற்றதுடன் பல்வேறு வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற செடல் விழாவில் யமஹா இருசக்கர வாகனத்தில் அம்மன் எழுந்தருளிய நிகழ்வு பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. விழாவில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் என ஏராளமானோர் உடலில் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் கார் மற்றும் வேன்களை அழகு குத்தி இழுத்தும் அந்தரத்தில் தொங்கியபடி அழகு குத்தி வந்தும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்கான நன்றி கடனை செலுத்தினர். மேலும் தமிழக முதல்வர் விஜயன் பேனரை வைத்த கிரேன் மூலம் செடல் தரித்த பக்தர்களின் செயல் ஆரவாரத்தை ஏற்படுத்தி இருந்தது. திருவிழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை பக்தி உணர்வுடன் நிறைவேற்றிய காட்சிகள் அனைவரையும் பரவசப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரி சேதராப்பட்டு அருள்மிகு கோமதியம்மன் உடனமர் மார்க்கண்டேஸ்வரர் திருமண்டபத்தில் நடைபெற்ற 6ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோமதியம்மன் உடனமர் மார்க்கண்டேஸ்வரர் திருமண்டபத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு 6ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதையடுத்து காலை முதலே கோமதியம்மன் மற்றும் மார்க்கண்டேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. மாலை 7 மணி அளவில் திருவிளக்கு பூஜை தொடங்கிய நிலையால் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கேற்றி வழிபாட்டில் கலந்து கொண்டனர். முன்னதாக கணபதி பூஜை நடைபெற்றதுடன் கோமதியம்மன் மற்றும் மார்க்கண்டேஸ்வரருக்கு தீப தூப ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக வேள்வி செம்மல், சிவபூஜை செம்மல், சிவத்திரு சிவமூர்த்தி கலந்து கொண்ட திருவாசகம் மற்றும் திருப்புகழ் பாடல்களை பாடி பக்தர்களுடன் இணைந்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் ஹரிகிருஷ்ணன், ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். பூஜையில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. விளைநூரில் திருவள்ளுவர் நகர் ஸ்ரீ சத்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழா ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விளைநூர் திருவள்ளுவர் நகர பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சத்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் காளி அம்மனுக்கு பால்குட ஊர்வலமும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்த அம்மனுக்கு சாகை வார்த்தல் படைத்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை கிராம மக்களின் ஊரணி பொங்கலிட்ட சோடச மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இரவு உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் மேல தாளங்கள் முழங்க ராகமாலிகா அர்ச்சனைகள் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையம் அருள்மிகு முத்து விநாயகர், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னு முத்து மாரியம்மன் ஆலயா 201ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற செடல் உற்சவம் கூழ்வார்த்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு பொன்னி முத்து மாரியம்மன் ஆலயா 201ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மன் ஆலய வளாகத்தில் உலாவருத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது உடலில் அழகு குத்தி கரகம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட கூழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் பழனிவேல், துணைத் தலைவர் குமார், செயலாளர் தங்கராஜ், பொருளாளர் தியாகராஜன், துணை செயலாளர் தாமோதரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் இருந்தனர். புதுச்சேரி வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகரில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வெளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் செருப்பெயர் பலகைகள் அமைத்தல், சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள கோரி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.